புதுமை பெண் திட்டத்தால் தமிழ்நாட்டில் உயர்கல்வியில் சேரும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது பெண்களுக்கான கல்வியில் தமிழ்நாடு எட்டியிருக்கும் மற்றொரு மைல்கல் என்று இந்து தமிழ் திசை நாளேடு பாராட்டியுள்ளது. உயர்கல்வியில் முன்னேறும் தமிழ்நாட்டு பெண்கள் என்ற தலைப்பில் இந்து தமிழ் திசை நாளேடு தலையங்கம் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டின் மொத்த உயர்கல்வி சேர்க்கை விகிதம் 50% என்றும் இது தேசிய சராசரியான 28.4% விட அதிகமாக இருக்கும் நிலையில் புதுமை பெண் திட்டத்தால் தமிழ்நாட்டில் உயர்கல்வியில் சேரும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளது. பெண்களின் உயர்கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் கல்லூரி மாணவியருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் இந்த திட்டத்தால் 8 லட்சம் மாணவியர் பயனடைந்து வருகின்றனர் என்பது பெண்களுக்கான கல்வியில் தமிழ்நாடு எட்டியிருக்கும் மற்றொரு மைல்கல் என்று இந்து தமிழ் திசை நாளேடு பாராட்டியுள்ளது. பெண்கள் எவ்வித தடையுமின்றி கல்வி பயிலும் சூழல் நிலவுவதை விட ஒரு நாட்டுக்கு ஆரோக்கியமான விஷயம் வேறு எதுவும் இல்லை. பெண் கல்விக்கு அரசு முழு ஆதரவு நல்கும்போது நாட்டின் வளர்ச்சி உறுதி பெறுகிறது. இந்தியாவில் பல்வேறு வகைகளில் முன்னோடி மாநிலமாக திகழும் தமிழ்நாடு பெண் கல்வியிலும் பல்வேறு திட்டங்களை வழங்கி வருகிறது என்றும் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவியர் கல்லூரி, ITI, டிப்ளமோ உள்ளிட்டவற்றில் சேரும்போது அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் திட்டம் 2022இல் அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்னர் இந்த திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவியரும் பயன்பெறும் வகையில் 2024இல் விரிவுபடுத்தப்பட்டது. வறுமை, இளவயது திருமணம், பாலின பாகுபாடு உள்ளிட்ட காரணங்களால் கிராமப்புற மாணவியரின் உயர்கல்வி கனவு தடைப்பட்டு வந்த நிலையில் இந்த திட்டம் அவர்களுக்கு நம்பிக்கை அளித்துள்ளது என்றும் இந்து தமிழ் திசை நாளேடு கூறியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் நகர்ப்புற மாணவியரை விட கிராமப்புற மாணவியரே அதிக எண்ணிக்கையில் பலனடைகின்றனர். ஆண்களுக்கு நிகராக பெண்கள் கல்வி பெறுவதையும் இந்த திட்டம் உறுதிப்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டின் மொத்த உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை நேர் செய்யும் வகையில் பெண்களின் சேர்க்கை 47.3% எட்டியுள்ளது. மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த பெண்கள், பட்டியல் சாதியினர், பழங்குடியினர் ஆகியோரின் உயர்கல்வி சேர்க்கை விகிதமும் அதிகரித்துள்ளது என்றும் இந்து தமிழ் திசை சுட்டிக்காட்டியுள்ளது. சமூகத்தில் அனைத்து பிரிவைச் சேர்ந்த பெண்களின் முன்னேற்றத்தையும் உள்ளடக்கிய சீரான வளர்ச்சியை அடையவும் இந்த திட்டம் உதவிகரமாக இருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் இந்து தமிழ் திசை நாளேடு பாராட்டியுள்ளது.